வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். மழையின் வீரியம் நம்மை பயங்காட்டி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் ஆங்காங்கு இருந்து வரக்கூடிய அவசர செய்திகள் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை திகிலோடு சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்த நடவடிக்கைகள், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு அவர்களுடைய பயணங்கள், இவைகள் நமக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கருணை உள்ளம் கொண்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் இன்னொரு ஆறுதல். இந்த சூழலில் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான். பாதுகாப்பான இடங்களில் உங்களுடைய இருக்கைகளை அமைத்து கொள்ளுங்கள். தேவை இல்லாத ஒரு களத்தில் வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். இன்னும் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்ற செய்தி வருகிறது. குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி காற்றழுத்த தாழ்வு மையம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களை மையப்படுத்திய ஒரு மழையின் வீரியமும் பரவலாகவே இன்று வானிலை அறிக்கைகளால் சொல்லப்படுகின்ற செய்திகளாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு போய் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றன. இன்று ஒரு ஊடகத்திலே வந்த ஒரு செய்தி அல்லது ஒரு நபர் கொடுத்த ஒரு பேட்டியின் அல்லது அவர் கொடுத்த ஒரு செய்தியின் வெளிப்பாடைத்தான் இன்று உங்கள் முன்னால் நான் அதை சார்ந்த ஒரு கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு பயணித்த ஒருவர், சதானந்தா என்று நினைக்கின்றேன், அவர் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து சில தகவல்களை அவர் வெளியே சொல்லி இருக்கிறார். அந்த தகவல்களில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள், அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உயிர் பறிப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா மீது அவர் பெரும் குற்றச்சாட்டுகளைத்தான் அவர் சுமர்த்தியிருக்கிறார். முன்புள்ள அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. தற்பொழுது உள்ள அரசாங்கம் கண்டிப்பாக எங்களுடைய அந்த குரலை கேட்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த உண்மைகளை நான் சொல்கிறேன். கூலி கேட்டவர்களை ஏன் கூலி கேட்டாய் என்கின்ற அடிப்படையில் அவர்களை அளித்தவர் டக்ளஸ் தேவானந்தா என்று குறிப்பிடுகின்றார். மஹிந்தா ராஜபக்சே ஆட்சி காலத்தில் கோடி கோடியாக பணங்களை பெற்றுக்கொண்ட அவர் அந்த பணங்களை அந்த வேலை செய்தவர்களுக்கு கூட கொடுக்காமல், வேலை செய்தவர்கள் கூலி கேட்டால் அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு டக்ளஸ் தேவானந்தா பயணித்தார் என்கின்ற ஒரு அதிரடி கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. அந்த நபர் குறிப்பிட்டது போல டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மற்றவர்களை அழிக்கக்கூடிய மனநிலை கொண்டவரா, அல்லது ஒரு எடுத்துக்கட்டான ஒரு கதையை இந்த தோழர் எடுத்துக்கொண்டு அதை முன்னெடுத்து வைக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த கேள்விகள் எழும்புகின்ற பொழுது இதற்கு நாம் ஒரு களத்தை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. 1986 நவம்பர் திங்கள் 1 EBRL-LF என்கின்ற அலுவலகத்தில் வைத்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அதனால் மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த கைமோதல்கள் ஏற்படுகின்ற சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து வழக்கறிஞர் திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு நபரை சுட்டுக் கொன்று விடுகிறார். இந்த வழக்கில் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்ஜாமீன் பெற்றுவிட்டு வெளியே வந்து அதன் பின்பு அவர் இலங்கைக்கு சென்று விடுகிறார். இலங்கைக்கு சென்ற டக்ளஸ் தேவானந்தா இந்த வழக்கு விடயமாக இந்தியாவை அந்த நீதிமன்றத்தில் அவர் அதற்கான களங்களை எடுக்கவில்லை. 1994 தேடப்படும் குற்றவாளியாக டக்ளஸ் தேவானந்தாவை இந்தியாவின் நீதிமன்றம் அறிவிக்கின்றது. அதாவது டக்ளஸ் தேவானந்தா தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, அவர் எப்பொழுது இந்தியாவிற்குள் காலடி வைத்தாலும் அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் பதிவிடுகிறது. அதன் பின்பு டக்ளஸ் தேவானந்தா அந்த விடயங்களில் நான் ஈடுபடவில்லை என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அவர் முயற்சிக்கிறார். ஆனால் இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை.
ஆனால் மந்திரியாக பதவி ஏற்ற பின்பு டக்ளஸ் தேவானந்தா இந்தியாவில் வந்து இந்தியாவின் உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு சென்றார். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் அவர் மீது இருந்த அந்த வழக்கு இதுவரை தீர்க்கப்படாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் மீது கைது நடவடிக்கையை இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எடுக்கவில்லை என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்தி பல செய்திகளை பார்க்கின்ற பொழுது அவரால் அளிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் ஏராளம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது செவிவழி செய்திதான். எந்த விதமான ஆதாரங்களும் இதற்கு நம்மால் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் தற்பொழுது அவரோடு பயணித்த ஒருவர் வெளியே வந்து இந்த அதிர்ச்சிகரமான செய்திகளை வெளியே எடுத்து வைக்கிறார் என்றால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. பெரும்பாலானும் அரசியல்வாதிகள் மீது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவர்களை குற்றவாளிகளாக கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை. அது பலர் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அவரோடு பயணித்தவர், 15 வருடத்திற்கு மேல் டக்ளஸ் தேவானந்தோடு பயணித்தவர், ஒரு பயத்தின் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய பல உண்மைகளை வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்திருந்திருக்கிறார். இப்பொழுது காட்சி மாறுகிறது. ஆட்சியில் டக்ளஸ் தேவானந்தத்திற்கு ஆதரவு இல்லாத நிலைப்பாடு ஏற்படுகின்றது. எனவே இந்த சூழலில் நாம் உண்மையை சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் இந்த உண்மையை வெளியே எடுத்து வைத்திருக்கின்றார். டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் அழிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்கின்றார். அழிக்கப்பட்டவர்கள் என்றால் உயிர் பறிக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுகிறார். அதை அவர் தெளிவாகவும் பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்திய நீதிமன்றம் கூட டக்ளஸ் தேவானந்தா மீது ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை விரிவுபடுத்த வேண்டும். காரணம், இந்தியாவில் ஒரு கொலையை செய்தவர். இப்பொழுது அவர் இலங்கையில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அங்கும் பல மக்கள் உயிர்களை பறிக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா மீது ஒரு நடவடிக்கை மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் பலர் மனதில் எழும்புகின்றன. பலரும் அதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகளுக்கு அவர் எதிர்கருத்து சொல்வதற்கான ஒரு களம் அமையுமா, அல்லது தன்னை எதிர்த்து ஒருவர் கருத்து சொல்லியிருக்கிறார் என்கின்ற பொழுது அவரை எப்படி அழிக்கலாம் என்கின்ற திட்டமிடுதலோ அதற்கான காய்களை டக்ளஸ் தேவானந்தா நகர்த்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்க இருக்கிறாரா போன்ற விடயங்கள் இப்பொழுது மனத்துக்குள் ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு எதிரான களத்தில் இருந்த ஒரு சிலரை பற்றி உண்மைகள் வெளிவருகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது தாட்சண்யம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவடைவதற்கான ஒரு களத்தை இப்பொழுதுள்ள சூழல் எடுத்து வைத்திருக்கிறது. அதில் முதல் புள்ளியை டக்ளஸ் தேவானந்தா வைத்திருக்கிறார். அவர் மீது அனுரா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அதற்கு முதல் சுழியை சதானந்தா என்பவர் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த காட்சிகள், இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எந்த கோணத்தில் முடிவடையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. காலம் அதற்கான களத்தை கொண்டு வந்து நிறுத்துமா என்று. நன்றியுடன் இன்பா.